My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Centac 2025 பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளினுடைய மருத்துவ கலந்தாய்வு அப்படிங்கிறது அஃபீஷியலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதுக்குரிய லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஜூலை மாதம் 14ஆம் தேதி. ஸோ இன்னிலிருந்து 5ஆம் தேதியிலிருந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்த்தலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் எஸ்பெஷலி நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகிறதா இருந்தால் என்னென்ன நார்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம். அதை நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்குரிய கிளாரிஃபிகேஷனும் கொடுத்தலாம். சென்டாக் வெப்சைட்டில் நம்ம இருக்கிறோம், centacpuducherry.in. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 நோட்டிஃபிகேஷன், யூஜி நீட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நோட்டீஸ் ஃபார் த அட்மிஷன் அது கொடுத்துருக்குறாங்க. நான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து சென்டாக்னுடைய நோட்டிஃபிகேஷன், இன்றைக்கி 5ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ், பிபிஎஸ்சி இந்த மாதிரி கோர்ஸஸுக்குரிய அஃபீஷியல் பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸுக்கும் ஆஸ் வெல் அஸ் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க, அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் அண்டர் கவர்மெண்ட், ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் எஸ்எஸ், என்ஆர்ஐ ஆர் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஸ் கோட்டா ஹாஸ் பிலோன் போட்டிருக்காங்க இல்லையா. மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ரிசர்வ்டு ஃபார் பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ். பாண்டிச்சேரி நேட்டிவிட்டி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது எலிஜிபிலிட்டி இருக்குது. யூடிஎஃப் புதுச்சேரி மைனாரிட்டி கோட்டா, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிறிஸ்டியன் அண்ட் தெலுங்கு மைனாரிட்டி அப்படிங்கிறது வந்து யூனியன் டெரிட்டரி புதுச்சேரியினுடைய நேட்டிவிட்டி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் மைனாரிட்டி கேட்டகரி அப்படிங்கிறது எலிஜிபிள். ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டாவில் வராது, சென்டாக்னுடைய வெப்சைட்டில் சென்டாக் கவுன்சிலிங்கில் பாண்டிச்சேரி கவுன்சிலிங்கில் தான் வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டா பீப்புள் ஃப்ரம் அதர் கேண்டிடேட்ஸ், அதாவது அதர் ஸ்டேட், தமிழ்நாடு மாதிரி கேரளா, கர்நாடகா, அதே மாதிரி எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் கூட இந்த ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். என்ஆர்ஐ கோட்டா இஸ் ஓப்பன். அண்ட் டென்டலுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மைனாரிட்டி கோட்டா அதெல்லாம் இருக்குது. ஆயுர்வேதா கோர்சஸ் கவர்மெண்ட் கோட்டா ஒன்லி. பிபிஎஸ்சி அப்படிங்கிறது நேஷனல் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோட்டாவும் என்ஆர்ஐ கோட்டாவும் மட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தமிழக மாணவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய 3 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அதில் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். அதர் கேண்டிடேட்ஸ், அதாவது பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ் வந்து தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ஆல் த கேட்டகரிஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருந்தால் 500 rupees அண்ட் அதர் கேட்டகரிக்கு 1000 rupees வருது. அதர் ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாக்கு போட முடியாது, நாட் அப்ளிகபிள். சரிங்களா. மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் தான் நம்ம எலிஜிபிள். அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி பீப்புள் ஃப்ரம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில் உள்ள ப்ரைவேட் காலேஜஸில் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறதா இருந்தால் 2000 ரூபாய் ஃபீஸ் அப்படிங்கிறது வரும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. அண்டு போத் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் போட முடியாது. ஸோ இது கொடுத்துருக்குறாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன்ஸ் ஆன் 5/7/2025 and the last date for submission of online application is on 14/7/2025. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நமக்கு நோட்டிஃபிகேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் இன்கேஸ் நீங்கள் பாண்டிச்சேரி போடுறதாக இருந்தால் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. சரிங்களா. கூடிய சீக்கிரத்தில் டெமோ வீடியோவும் நான் போடுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து தாராளமாக கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத செய்யலாம். Candidates should ensure that they enter all India counseling rank. ஆல் இண்டியா ரேங்க்கையும் அதனுடைய நீட் ஸ்கோரையும் நீங்கள் வந்து நீட் ஸ்கோர் கார்டில் இருக்கிறபடி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதை கரெக்டாக போட்டுருங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் அங்கே போட்டுருக்காங்க. இன்ஃபர்மேஷன் புல்லட்டினும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் சென்டாக் கவுன்சிலிங், அவங்களுடைய அஃபீஷியல் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. நீட் யூஜி கோர்சஸ்க்கு இது சென்டாக் யூஜி நீட் அட் dhtpdy.edu.in. இது அவங்களுடைய அஃபீஷியல் இமெயில் ஐடி, அவங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர். ஓகேங்களா. ஸோ இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து அதனுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டானுடைய அப்ளிகேஷன் நம்ம எப்படி போடுறது, அதை தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் எப்படி பண்ணலாம், பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்குறேன். இதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்குறேன். டோட்டலாக 4 ரவுண்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1, செகண்ட் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அண்ட் ஸ்ட்ரே ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் 17ஆம் தேதி முடியுது இல்லைங்களா. முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வரும். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் அங்கே கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு 17ஆம் தேதி வரைக்கும் பாண்டிச்சேரியில் கவுன்சிலிங் ஆரம்பிக்காது. சரிங்களா. இப்போ பாண்டிச்சேரியில் 17ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங் ஆரம்பிக்காது அப்படின்னா சிமிலர்லி தமிழ்நாட்டிலையும் 17ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது
இல்லை. ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டாலேருந்து எம்சிசியினுடைய ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணணும். இந்த அப்டேட் எல்லாம் நமக்கு வர வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அடுத்த அப்டேட் அப்படிங்கிறது வருங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் உடனே இப்போவே பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. பொறுமையாக இதனுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் எல்லாத்தையுமே ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போடுங்க. நம்ம அங்கே போடுறதாக இருந்தால் நம்ம வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டும் பே பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதெல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். டியூவல் நேட்டிவிட்டி கிளைம் பண்ணக்கூடாது. பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நான் முக்கியமாக ஹைலைட் பண்ணுறேன். டியூவல் நேட்டிவிட்டி கிளைம் பண்ணால் அவங்க வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருந்தும். லாஸ்ட் இயரில் இதே மாதிரி கேண்டிடேட்ஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் தமிழ்நாடு நேட்டிவிட்டி, பாண்டிச்சேரி நேட்டிவிட்டின்னு சொல்லி ரெண்டு இடத்தையும் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இஃப் யூ ஹேவ் த நேட்டிவிட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, அதில் உள்ள கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் எலிஜிபிள் ஆகும். தமிழ்நாடு நேட்டிவிட்டி இருக்கக்கூடிய மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கான்சிக்வன்சஸ் ஆஃப் டியூவல் நேட்டிவிட்டி அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். கேன்சலேஷன் ஆஃப் அட்மிஷன், லீகல் ஆக்ஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் பண்ணுவாங்க. சரிங்களா, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு தான் இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ் இருக்குது. இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் என்ஆர்ஐக்கு சீட் அப்படிங்கிறது இருக்குது. ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் விச் ஹேஸ் என்ஆர்ஐ கோட்டா இஸ் இந்திரா காந்தி, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ இது தவிர வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தமிழ்நாடு மாணவர்கள் அங்கே உள்ள பாண்டிச்சேரியில் உள்ள 3 ப்ரைவேட் காலேஜஸை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி, பிம்ஸ் அண்ட் வெங்கடேஸ்வரா நமக்கு வராது. மணக்குள விநாயகர் மட்டும்தான் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் காமிக்குங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்குரிய கிளாரிஃபிகேஷன்ங்கிறது கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.